இவர் வந்து விஜய் மாதிரியே பண்றாரு. அடுத்து விஜய்னே நினைச்சுக்கிறாரு. இல்ல இவர்தான் விஜய்ன்னு நினைச்சுக்கிறாரு. அப்படின்னு உங்க மேல வந்துட்டே இருக்கு. அது ஏன் நானுமே ஒரு சிலதெல்லாம் பார்த்தேன். நீங்க திரும்பி ஒரு ரோட்ல இருந்து நீங்க நடந்திருந்தீங்க. விஜய்னா மாதிரியே பண்ணீங்க. ஆமா ஆமா. அது எதனால ரொம்ப விஜய் ஃபேன்ன்ற அட்மையர் பண்றனாலயா? எதனால அப்படி? அதெல்லாம் இல்ல ப்ரோ. சின்ன வயசுல ஆனா இந்த இன்டர்வியூல அது கிளாரிட்டி இருக்கட்டும். நான் பிக் பாஸ்ல இந்த கிளாரிட்டி கொடுத்துருப்பேன். பட் ஆனா வரல அது. அது பேசியிருந்தேன் அங்கே. நான் இங்க பேசுறேன் விடுங்க. இது எடிட்ல போகாதுல. இல்ல. என்னன்னா இப்போ அது ரொம்ப நாளா எனக்கு சின்ன வயசுல ஃபாலோ பண்ணிட்டு இருக்கேன். நான் பயங்கரமான தளபதி ஃபேனு. ஆனா வந்து தளபதியா நடிக்கணும் அதே மாதிரிலாம் பண்ணணும்னால நீங்க சும்மா ரோட்ல நடக்க விட்டு நீங்க அப்படியே கேமரா மூலம் வாட்ச் பண்ணீங்கன்னு வைங்களேன், என் மேனரிசம் இதா இருக்கும். இதான் நான் இப்படிதான் உட்காருவேன், நான் இப்படிதான் சிரிப்பேன், இந்த மாதிரி தான். அது தளபதி மாதிரி இருக்கும். அதுக்காக என்னால மாத்திக்கணும்னா அது என்னால முடியல. ஏன்னா இப்ப நீ வந்து இப்படி உட்காந்து தளபதி மாதிரி இருக்கா, நான் சும்மா பேசுவேன், கேஷுவலா இப்படிதான் உட்காருவேன். உட்காந்தா இது ஐயோ இது பண்ணா தளபதின்றவாங்களேன்னு இப்படி உட்காந்தா விக்ரமாவே இல்லை. என் நானா இருக்கிறது இல்லை. இப்படி ஒன்னாதான் எனக்கு நானா இருக்கேன். அப்ப பரவாயில்ல, நான் எதை பண்ணக்கூடாதுன்னா ஆக்டிங்ல அதை வரவிடக்கூடாதுன்னு ஒரு விஷயம் இருக்கு. ஆனா எல்லா இடங்களும் அந்த விஜய் தான் தெரியும். ஆமா. சோ கொஞ்சம் கொஞ்சமா அதை மாத்திக்கிட்டேன். பெர்ஃபார்மன்ஸ்ல வந்து கொஞ்சம் கொஞ்சமா விஜய் வரத கவனிச்சேன். கொஞ்சம் கொஞ்சமா மாத்தினேன். எந்த இடத்துல தேவையோ அதை மட்டும் அங்க மட்டும் பண்ணுவேன். அப்படிதான் இருக்கும்.